ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான செட்டிநாடு குழம்பு எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீன் குழம்பு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயமும் 4 பல் பூண்டும் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துன்னா சின்ன வெங்காயமும் எடுத்துக்கலாம். இதை முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாயை வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் பூண்டு பேஸ்ட், அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு ஆட் ஆகிருக்கிறதுனால பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மெதுவாக கிளறி விட்டுட்டே இருந்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் அரைச்சி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அந்த பொடியோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு புளி கரைசலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணியிருக்கோம்ல, இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மீன் குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கண்ணங்கொழிஞ்சாலையில் நல்லா மசாலா போட்டு ஊற தான் வச்சுருந்தேன். அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை நம்ம இப்போ குழம்புல போட்டு ஆட் பண்ணி 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம குழம்புல உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டாக மெதுவாக மீன் குழஞ்சிடாமல் மெதுவாக கிண்டி எடுத்துக்கலாம். மீன் எல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் வானல் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளிச்சும் பொரிச்சதுக்கப்புறமா நம்ம மீன் குழம்புல ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக டேஸ்டான செட்டிநாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.